ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம். நம்ம இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி போஸ்ட்டில் நம்ம ஃப்ரீ ஃபயர் கேம் கம்மிங் சூன் ரிலீஸ் ஆகும்னு. அதை தான் நான் இன்றைக்கி ஃப்ரீ ஃபயர் ஆட போகிறேன். மறக்காமல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் ஃப்ரீ ஃபயர்லாம் நல்லா ஆட மாட்டேன். எனக்கு கொஞ்சம் வந்து தான் ஆடுறேன். ஏதோ சும்மா கேம் பிளேவாக எடுத்து போடுறேன். அதை நீங்கள் கொஞ்சம் ட்ரோலெல்லாம் பண்ணி சப்ஸ்கிரைப்லாம் அதெல்லாம் பண்ணாதீங்க. நூபு தாங்க நான். இருந்தாலும் வந்து நான் ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயர் ஐடி வச்சுட்ருக்கேன். அது பிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் 2ல் இருக்கேன். சிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் 2ல் இருக்கேன். எதுலாம் கட்டில் நீங்கள் நான் என்ன பண்ணுறேன் விட்டு போகிறீங்க. சரி நான் பாடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே எடுத்தோன்னே சிஎஸ் மேட்ச்சுக்கு தான் போவோம். சத்தியமாக நீங்கள் வர சரி நான் எப்படி பண்ணுங்க, எப்படியோ கமெண்ட் பண்ண தானே போகிறீங்க. சரி ஓகேங்க. ஓகே சரி இருங்க, ஏதோ ஒரு பக் ஆயிடுச்சு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இதோ இருங்க. பார்த்தீங்களா நூஃப், நானே தெரில அது பேர். முன்னாடி ஆடும்போது எனக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ வச்சு விட்டுங்க. சரி ஐயோ பக்கு, ஆமாம் எங்கள் பக்கு கிச்சு பார்த்தீங்களா? கிச்சு சரியான கிச்சு. அது இருங்க அவங்க ஒருத்தருதான். அவனை போய் போட்டானுங்க நாக்குங்க. ஏடே வாடா, டே ரிவ்யூ பண்ணுறாடி, அடி நம்புறாடி. ஆனால் சரியான டீம் ஆகிறாங்க. அவ்வளோதான், நான் செத்துட்டேன், அது உறுதி. அவனோ நாக்கு இன்னும் ஒரே ஒருத்தன் தான். அதுக்குள்ளே எனக்கு 2 பேரும் போச்சு. கரெக்டாக எனக்கு ரிவ்யூ பண்ணலான்னு வந்தாங்க. அதுவும் அப்போ போய் சரி நம்ம எப்படி செட்டோன்னு பார்க்கலாம். அடப்பாவி பின்னாடியிலேருந்து அடிச்சுட்ருக்காங்க. நம்ம அவன் அடிக்கும் போது அடப்பாவி பண்ணிட்டாங்க. சொல்லுங்க, எவனாச்சும் எப்படியாச்சும் ஜெயிக்கலாம். டேய் நீ தானே தீர்மானத்தை காப்பாற்றணும். இன்னும் அவங்க ஒரு பாயிண்ட் கூட எடுக்கலை. நீ தான் எப்படியாச்சும் எடுத்துடணும். எங்க எடுக்கிறானா பார்க்கலாம். மாப்பிள்ள கண்டுபிடிச்சிட்டாங்கடா. ஓய் ஒருத்த நாக்கு நல்ல வேலை. என்னடா ஏறி கொண்டு ஆடுற? செத்துட்டான். நான் தான் சொல்கிறேன் நீ செத்துட்டான். அவன் மேலேருந்தே அழக வச்சிருந்தாங்க. சூப்பர் கீழே வந்துட்டான். க்ளோ வால் போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். நானே க்ளோ வால் போட்டு ஆட மாட்டேன். நான் முன்னாடி இதெல்லாம் சொல்லிட்டு தான் நான் ஆடுறேன். எனக்கு சரியாக ஆட வராது. இருந்தாலும் எடுத்து சும்மா ஒரு ஃபண்ணுக்காக போடுறேன். யாரும் நாடா நூவு மாதிரி ஆடுறான் அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? சரி ஓகே, நான் ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா? ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னா கமெண்ட்டில் எஸ் தம்பி நல்லா இருக்குது நானா சொல்லி விடுங்க. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டுங்க. உண்மையை தான் நம்ம எப்போவுமே பேசணும், ஓகேவா? என்னடா எத்தோனே வெட்ட போன வாட்டி நம்மக்கிட்ட மாட்டினானே அவங்க. ஐயோ ஷேடோ போட்டு தப்பிச்சிட்டாங்க. நான் வர வெட்ட வெளியில இருக்கேனே. போச்சு அது இருக்காங்க. இருங்க நான் போகிறேன். போட்டுங்க முன்சாமிய. இன்னும் ஒருத்தன் தான். அவன் அந்த பக்கம் வந்தானே, அவன் தாங்க. கண்டிப்பாக நான் அச்சு சொல்லுவாங்க, அவன் தாங்க. என்னங்க நீங்கள் எதுவும் தனியாக விட்டுக்கிட்டு போயிட்டு போறீங்க. நான் தான் நீங்கள் ஒழுங்காகவே அவங்களாம் என்னடா பைத்தியமாக க்ளோவால் சுட்டுட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. சும்மா விளையாட்டுக்கு. போடு ஏங்க, நாங்கள் ஒரு மேட்ச் அவங்க ஒரு மேட்ச்சு. எப்படியாச்சும் நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஃபுல் ஃபார்ம் வந்துடுங்க. நீங்கள் லைக் பண்ணாதங்க, லைக் பண்ண மாட்டேன்றீங்க, ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஒரே பட்டன் லைக்கு, அவ்வளோதான். நம்ம தான் ஜெயிப்போம்.
நீங்கள் லைக் பண்ணிட்டீங்களா? என்னங்க நீங்கள் லைக் பண்ணாதாங்க நம்ம ஜெயிப்போம். லைக் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். சரி நான் லைக் பண்ணுறீங்கன்னு நம்பிக்கை. நீ ஐயோ உங்ககிட்ட பேசினா நான் வேற ஒரு மாதிரி ஆடுவேங்க. இப்போ எனக்கு ஆடுற அந்த இதுவெல்லாம் போயிடுச்சு. என்ன இது ப்ராக்டிஸ்லாம் போயிடுச்சு. அது சாப்பிட்டாங்க. எங்க guys நம்ம போய் பெட்டி அங்க வந்துட்டோம். வீடு ஒருத்தன் நான் ஒருத்தன் தான் இருக்கான், மேலே இருக்கான் பார்த்தாச்சு. இவங்க எகிரி குதிப்பான். அப்போ நம்ம பார்த்துக்கலாம். அது அங்கே இருக்காங்க. போட்டு நாக் பண்ணிட்டானுங்க. யூடியூப் பண்ணுங்க. யூடியூப் பண்ணு. அதோ எங்கள் அம்மா தான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது என்னை மென்டல்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி யூடியூப் பண்ண நான் கொல்லாமலே பண்ணிட்டேன். சரி இப்போ நம்ம தாங்க ஜெயிக்கிறோம். இவனுங்க ஃபுல் ஃபார்ம், இவனுங்க டீம் ஆளுங்க நல்லாவே ஆட மாட்டேங்கிறாங்க. என்னடா நீ நல்லா ஆடாமல் அவங்கள நல்லா ஆட மாட்டேன்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணுறீங்க? எங்கள் சும்மா பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துங்கன்னா நாங்கள் என்னென்ன பண்ண முடியும்? சொல்லுங்கள். அது ஓட்டுருக்கானுங்க பாருங்க, மொக்கு பயனுங்க. நல்லா பிரியாணி தூண்டுறானுங்கன்னு நினைக்கிறேன். பிரியாணி பொண்ணு இப்படி வளர்ந்து சொல்கிறாங்க. ஏன்டா காம பசியோடு வளர்றீங்க? அதோ ஒரு கோயந்தம் போகிறா இருங்க. அந்த கோயந்த நம்ம கூப்பிடுவோம். இது வந்துட்டா இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க? கோயந்த ரிவ்யூ பண்ணுவாங்க. அப்போ நல்லவேளை அவனை போட்டேன்னா இவன் இவனுக்கு ரிவ்யூ பண்ணியிருப்பான். ஐயோ டே எனக்கு என்ன ரிவ்யூ பண்ணுவான்டா அவன் போடுறதுக்குள்ள. எவனுங்க வரமாட்டானுங்க. நான் ஜோனில் மாட்டி சாக போகிறேன். சரி மேலே டேய் நீ என்ன ரிவ்யூ பண்ணல? மொட்டி மேலே தான் ரிவ்யூ பண்ண. வாடா போட்டாங்க மஜாங்க. நம்ம டீம் வந்து நல்லா ஆடுறாங்க. எப்படி போட்டான் பார்த்தீங்களா? என்னையாவும் போட்டான்டாங்க. அட பாவி ஹெட் வச்சு நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். சரி விடுங்க. நம்ம 3 பாயிண்ட் எடுத்துட்டோங்க. இன்னும் 1 பாயிண்ட் தாங்க. நம்ம ஜெயிக்க போகிறோங்க. எல்லாம் லைக் பண்ணிட்டீங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணிட்டு பார்க்கறதுனால தான் நம்ம இப்போ ஜெயிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணதுக்கு மிக்க நன்றி, மிகவும் நன்றி, மித நன்றி, மொத நன்றி, தக நன்றி. உங்களுக்கு நான் எந்த வகையில் நன்றி சொல்கிறதுனே தெரியல. ஆக மொத்தத்தில் ஒரு கும்புடு நன்றி. ஓகேவா? சைலண்ட் அது ரொம்ப இந்த மாதிரி போகிறேன். இவனுங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி சைலண்ட்டாக போடுது. அது இன்னொரு கோயிந்த மாட்டலாம் பார்த்தீங்களா? நானும் நாக்கு ஷோ எங்கள் அண்ணன் அவனை அடிச்சிட்டாங்க நல்லா. ஆனால் இந்த கடைசி நேரத்தில் மஜாடா வாடா எனக்கு ரிவ்யூ பண்ணுறோம். நீ வாடா நீங்கள் நம்பர் 2 வாங்க. மேலே அவங்க ஆள் இருக்காங்கன்னு ஓடுறான். இப்போ இது அவங்க ஆளுக்கு தான் இப்போ கச்சேரி. இதா பாயா இவ்வளோ வெறித்தனமாக ஆடுறீங்க. இது சத்தியமாக உங்கள் வெறித்தனமெல்லாம் ஆடாதீங்களா? ஐயோ எப்படி அச்சா நீங்கள் 2 அடி டபுள் ஷாட் கன் வச்சு அதுதான். எப்படி வந்தாச்சா பார்த்தீங்கன்னா சந்துக்குள்ளே போட்டு வந்தாச்சா. போயா அடிச்சிட்டேன். ஆனால் நானும் கடைசியில் செத்துட்டேன். பார்த்தீங்களா? நான் நல்லா தான் கொஞ்சம் ஆடுவேன். இருந்தாலும் நீங்கள் அந்த ட்ரோலு கீழெல்லாம் பண்ணாதீங்க. சரி போயா சும்மா நம்ம தான் லாஸ்ட்டுனா அப்போ எவ்வளோ மட்டமாக ஆடி பாருங்க. என்னன்னு தெரியலங்க. நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொன்னதுல எனக்கு பாருங்கள் இப்போது இது ரேங்கே ஏறிச்சு. நீங்கள் லைக் போட்டு ஆதரவு பண்ணது எனக்கு இங்கே கேட்குதுங்க. ரொம்ப 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 நன்றி. அவனும் அக்செப்ட் பண்ணியிருக்கான்.
இவங்க உள்ளே சேர்த்து போய் டீம் ஆளுங்க கூட்டின்னு வந்திருக்கோம். சிஎஸ் ரேங்க் வாங்கல. சிஎஸ் ரேங்க் பிஆர் வேணா அப்படிங்கொய்யால சூஸ் பண்ணுறது எங்கே பண்ணிட்டானுங்க. நான் இப்போ தான் பிஆர் ஆடலான்னு வந்தேன். அதுக்குள்ளே என்னால் என்ன பண்ண முடியுமோ அதையும் நீங்கள் பண்ணிக்கணும். சரி ரொம்ப டைப் வேணா போடுவோம். குதாட போடுற மட்டும் போடுறேன். இந்த டாக் அமௌண்ட்லாம் யார் இந்த டாக் அமௌண்ட்லாம் இங்கே வச்சுருக்கிறியா? இந்த பாரு அவங்க அப்படி நிற்கிறான் பாரு குல்லா அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்லாம் இந்த அமௌண்ட்லாம் வச்சுருக்கிறியா பார்க்குறான் இந்த நானே எதுவும் 2 அமௌண்ட் வச்சு சீன் போடுறேங்க ஓவரா. 1000 வாட்டி கேட்டுக்கிறேன். என்ன ட்ரோல் மட்டும் பண்ணாதீங்க ஓகேங்களா? ட்ரோல் மட்டும் பண்ணுறாதீங்க. அவ்வளோதான், வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி தான். நீ தான்றா நீ 3 பேர் தான்றா. அவன் எங்களை புதுசாக வந்தேன். நீ பண்ண சரியா? நான் தான் கேப்டன். இப்போ எல்லோரும் என் பின்னாடி வாங்குவோம். கேப்டன்ஷிப்பை கொண்டு போகிறேன். அது வரைக்கும் நான் போயிருக்கீங்க மாட்டுவான் போகிறேன். தப்பான்னு வைக்கணும். அது தோணுது. எப்படி தாங்க பார்த்தீங்களா? நான் எப்படி அச்சம் பார்த்தீங்களா? இது எனக்கு ஃப்ரீ ஃபயர் ஆட தெரியாது தான். இந்த பாருங்க ரேங்க்கு இந்த அடி எல்லாத்தையும் பாருங்கள். ஃபோன் வேறு சைடாக குறையுது. இதெல்லாம் என்ன யாருக்காக? உங்களுக்காக அப்படின்னு நானும் சொல்வேன். எல்லாத்தையுமே நீங்கள் தாங்க புரிஞ்சுக்கணும். நான் இப்போது வெறும் அடிமை தாங்க. உங்களுக்கு சும்மா உங்களுக்கு போர் வச்சுட்டுனா வீட்டில் உட்காந்து அதெல்லாம் பாருங்கள். கொஞ்சம் ப்ளீஸுங்க ஒரு வியூவர்ஸ் ஒரு லைக் அடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ தெரியுமா வீடியோ போடுறேன். கொஞ்சம் சேனலில் போய் பாருங்கள். என் சேனல் பார்த்தவங்களெல்லாம் புரியும். ஆனால் எங்கங்க ஒரு வீடியோ தாங்க சரியான லைக் போச்சு. ஆனால் அந்த வீடியோவுக்கு நான் பொண்ணியாக ஒரு கேம் வாங்க. இந்த பக்கம் இதோ இருக்காங்க. என் டீம் மேலே போய் வச்சுருக்கேன். டை செத்துட்டான் அவங்க. அவனை இங்கே எங்கேயோ டுப்புன்னு சத்தம் கேட்குங்க. இதோ எங்க என்னன்னு தெரில. இந்த வீடியோ போட்டது கொஞ்சம் கையெல்லாம் வழுக்குது. நான் வேறு பிளேஸ் மாற்றிக்கிறேன். கையெல்லாம் வழுக்குதுங்க. ஃபேன் இல்லாமல் நான் அப்பவுமே ஃப்ரீ ஃபயர்லாம் ஆடுறதுனா ஃபேன் இல்லாமல் ஆடவே மாட்டேன். கை வழுக்கின்னு போய் எல்லாம் கிக்கு ஆகி அப்படியே கேம் விட்டு வெளியே வந்துடும். இந்த மாதிரி வெறுப்பு தான் எனக்கு பிடிக்காதே. அதனால தான் நான் ஃப்ரீ ஃபயர் ஆடுறதுன்னா எப்பவுமே ஒரு ஃபேனுக்கு நடுவில் போய் உக்காந்தாங்க. இப்போ கூட நான் ஃபேனுக்கு நடுவில் தான் உட்காந்துக்கிறேன். சரி இருங்க, இப்போவாச்சும் நான் ஜெயிச்சு கொஞ்சம் நான் ஃப்ரீ ஃபயர் ஆடுறேன். ஆனால் போனாட்டி போயா ஆச்சோம். நீங்கள் உனக்கு லைக் பண்ணீங்க, அதனால தான் நான் போன வாட்டி போயா அடித்தேன். இல்லைன்னா நான் அடிச்சிருப்பேனா யூடியூப்ல பேசியிருந்தேன். தூங்க போயிங்க. அடேங்கோப்பரான நாக்கு நான் தான் எங்கள் டீமில் எப்பவுமே பந்தி நமக்கு தாங்க. முதல்ல நம்ம பந்தி சாப்பிட்டு லாஸ் ஆகுது நாங்கள் தாங்க. எங்கள் டீமில் எல்லாரும் போயிருந்தீங்க பார்த்தீங்களாங்க. முதல்ல நான் காணது நான் தாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. தூண் யாரும் தூக்கிடாதீங்க. சும்மா தாங்க இங்கே சும்மா தாங்க சொல்கிறேன். ட்ரோல் பண்ணி விட்றாதீங்க ஓகேவா? சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்லாம் எல்லாத்தையும் வாங்க. பொறி போடு உள்ள. நான் எப்பவுமே வாங்கினேன். எனக்கு இந்த டபுள் ஷாட்டு கன்று, இந்த டப்புன்னு அடிக்கிற கன்று அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் எப்பவுமே வாங்கினா ஐசி புஷ்டி போக இருக்கும். இந்த மாதிரி கன் தான் நானும் வாங்குவேன். எப்போவுமே நான் வாங்கினேன். புரிஞ்சுக்கிங்களா?
இந்த மாதிரி கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யார் யாருக்கு ஐஸ்க்கு பிடிக்கிற மாதிரி கன்று ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு என்ன மாதிரி ஐத்தி பிடிச்சி அடிக்கிற கன்று பிடிக்கும்ட்டு. எவன்டாவன் அடங்குங்க. டே வாடா பாப்ரா பி பாப்ரா என்கிட்ட தான் வரான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நானே லாக் ஆகணும்டா. என்ன போட்டு தள்ளுறதுக்கு சோழி முடிஞ்சு அவன் சோழி முடிஞ்சு. அவன் குளோவால் போடாமல் நேராக கவர் எடுத்துட்டுருக்காம. எங்கள குளோவால் இல்லைங்க, இல்லைன்னா போன வாட்டி போட்டு வச்சு கழுவிட்டு அதான பார்த்தேன். எல்லாருமே என்னங்க இந்த மேட்ச் நம்ம தோற்றுருவோம்னு நினைக்கிறேன். நீங்கள் யாருமே லைக் போடலன்னு நினைக்கிறேன். போடுங்க. என்னங்க நீங்கள் பண்ணுறது? என்னங்க நீங்கள் லைக் போடுறது? ஏங்க ப்ளீஸுங்க, ஒரே ஒரு லைக் தானே கேட்பேன் நான். என்ன ஒரு லைக், அந்த ஒரு கை அதை போய் டச் பண்ணுறதுக்கு உயிராங்க போயிடு போகுது. ப்ளீஸுங்க ஒரு லைக்குங்க, லைக் பட்டனுங்க. ஜஸ்ட் ஒன்று தெரியுங்க எவ்வளோ கஷ்டப்படுறேன். அதான் ஐயால வலை போட்டு சுட்டேன் மொதல். டே பாம்பு முடியாது எல்லாமே பாம்பு முடியாது. ஏங்க இந்த மேட்ச் நாங்கள் தோத்துட்டோங்க. குளோவால் போட்டு வச்சுக்கிறோம் கொய்யால ஒரு சுத்தமாக கண்ணே தெரில. நாங்கள் இன்னைக்கு தோத்துட்டோங்க. இந்த வாட்டி பாதி பேர் லைக் போடாமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன். இதனால தாங்க நம்ம தோற்றோம். தோற்றோங்க. அங்கே பாருங்கள் அவங்க ஜெயிச்சு முடிச்சாங்களே. பக் ஆகுமா? இந்த பக்கு கிளிச்சினாலே தூக்கி போடுதுங்க. ஒரு தடவை அவனோட ரிவ்யூக்கு வந்து சிஎஸ் மேட்ச்னு சொல்லி பாருங்கள். வாயிலே குத்துறேங்க. எங்கள் எப்போவுமே நம்ம தாங்க லாஸ்ட் வரோம். இந்த வாட்டி நான் நல்லா தாங்க ஆடினேன். நீங்களே பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தவங்க மட்டும் சொல்லுங்கள். நான் நல்லா தானே ஆடினேன். நான் நல்லா தானே ஆடினேன். என் மேலே மட்டும் ஏன் இவ்வளோ பேருக்கு கோபம் இருக்கு? நான் நல்லா தாங்க ஆடினேன். நான் சொல்கிறேங்க. நான் அடிச்சுக்காரு. நான் நல்லா தாங்க ஆடினேன் பாருங்க. நான் தானே சிஎஸ் மேட்ச்சு கூப்பிட்டு போகிறோன். வாங்க வச்சுருவேன். பிஆர்றான்றா என்ன மேட்ச் போட்டீங்க? பிஆர்ரா பிஆர் கரு புரிச்சா கரு வாய்ஸ் நம்ம ஆப்ஷே பண்ணிட்டு போயிடுவோம். பிஆர்றாங்கடா. நீயாச்சும் சொல்லலாம்டா. போனேன் வேணே தேவையில்லை. நானே தனியாக போய் ஆடிவேன் பிஆர் ரேங்க். வேணா வரியா சொல்லு பிஆர் ரேங்க். பிஆர் கூட ரெடியாக இருக்குது. வரியா சொல்லு. நாங்கள் பிஆர் வச்சுட்டோன்னே நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் ஆகிடுச்சா, அதில் வந்து அந்த இதில் வந்து ரெட் கலர் மண்டையை அதில் வந்து ஊக்காங்க. எப்படி மஜாவா? அவன் வர மாதிரி தெரிலங்க. நம்ம போயிடுவோமா? சரிங்க. ப்ரைஸ் எல்லாம் முதல்ல வாங்கிட்டு போவோம். அப்படியேப்பட்ட நமக்கு என்ன ப்ரைஸ் கொடுத்துட போகிறாங்க? திடீர்னு அவங்க நிறைய ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏம்மா பொண்ணு, இந்தம்மா அம்மனை கட்டையெல்லாம் வந்து நிற்காதுமா. இது ரொம்ப டேஞ்சரான இடம். இந்த இடத்துல நீ நின்று அம்மனை கட்டையை நின்னா தான் சரி. நம்ம கிஃப்டெல்லாம் வாங்கிடுவேன். சரி வேணுங்க. நான் வேறு கேமரா தூக்கி மண்டையில் போட்டு
டன்சிலிட்டி தீ வரமா யாரு வாங்கடா முடிக்கிட்டு வாங்கிட்டாங்க. சரிங்க முதல்ல நம்ம இதை வாங்கிடுவோம். எனக்கு ப்ரைஸ் வச்சுச்சு பாட்டா. ஏன்னா இது எனக்கு ஆல்ரெடி இருந்த பாட்டு தான் நம்ம. நீங்கள் என்னத்தை மாற்றினீங்க இப்போ மாற்றிக்கிறாங்க. ஆனால் இது என்கிட்ட ஆல்ரெடி போனாட்டு இருந்துச்சு தானுங்க. நான் உங்கள்கிட்ட வாய்ஸ் பேஸ்ட் வரதுக்குள்ளே மாற்றிட்டாங்க. சரிங்க இதில் போய் கீழே பார்க்குறேன். கீழே 1000 ரூபா 2000 ரூபா சேர்ந்தா நான் ஒரு ட்ரெஸ் வாங்கினான்னுங்கிறேன். ஸோ அதனால் எனக்கு அது வேணாம். ஓகேவா? இந்த மியூசிக்கே ஓட்டும். இதுலேயே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கிறானுங்க போல். என்னான்னு நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஆர்டர் நடுவில். சரி இப்போ பிஆர் ரேங்க் போகலாம் வாங்க. இப்போ பிஆர் ரேங்க் போயிட்டு வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். எங்கள் பிஆர்ல வச்சு நம்ம போய் அடிக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஆனால் சிஎஸ்ல ஒரு வாட்டி போய் அடிச்சிட்டோங்க. ஒரு லைவ் வச்சதுக்கு சிஎஸ்க்கு சூப்பருங்க. சாரி வீடியோ வச்சதுக்கு நம்ம சேனலோட வீடியோ இதுதாங்க. வீடியோக்கு நல்ல ரீச் கொடுங்க ப்ளீஸுங்க. உங்ககிட்ட கேம்ஸ் கேட்டுக்கேன். எல்லாரும் ஹெட்ஷாட் தான். என்னடா பாருங்க என்ன மாதிரி இல்லைன்னா ஓட்டல் வருது. அதெல்லாம் எல்லாருக்கும் எடுத்துக்காங்க. பேக் எப்படிங்கம்மாச்சு போயிட்டாங்கோ. நான் நேற்று பேக் சரி பண்ணிட்டேன். அப்பயும் எனக்கு பேக் மாட்டாமல் விட்டேன். என்ன பண்ணுறது அதுக்குன்னு. சரிங்க இந்த தூக்கி போட்டு சாத்து ராயானில் கொடுப்போம். அது என்னன்னு தெரியல. ஏதோ ராயன்னே வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம பேர் தூக்கி போட்டு சாத்து ராயா. அச்சு நவுத்தி போடு ராயா. ராயன் படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எங்கே அது மட்டும் எப்படிங்க ராயன் படம் போகாமல் என்ன இருப்பீங்களா? அதில் அந்த தூக்கி போட்டு சாத்து ராயா பாட்டு சூப்பராக இருக்குது. அதை பார்த்தவங்க கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? என்னத்துக்குடா இப்போ அதை கமெண்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. சும்மா விளையாட்டுங்க. நம்ம இப்போ யாருன்னா நம்ம லைவ் போட்டோன்னா சும்மா எல்லாம் விளையாட்டுக்கு தான் கேட்பாங்க. சீரியஸாகவும் அந்த பாட்டினா எனக்கு அவ்வளோவா பிடிக்கும். தூக்கி போட்டு சாத்து ராயான்னு நான் தூக்கி போட்டு சேர்த்துறேன். முதல்ல தூக்கி போட்டு சேர்த்துனா என்னது டபுளாக சொல்லியா இருந்துச்சு. ஆனால் கால் தடுத்துக்கு வரான். நான் இருங்க இன்னொரு கண்ணி கச்சிக்குது. ஐயோ இன்னொரு எண்ணெய் கச்சிக்குதுன்னு நான் நல்லா சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள சரி இது அதே கந்தான் அடம். தூக்கி போட்டு சாத்து ராயா. ஏங்க என்னத்துக்குங்க எனக்கு தூக்கி போட்டு சாத்து ராயா? இது ஒரு ஒருத்தங்க எனக்கு ஸ்கோப் எடுத்து ஓடு. நம்ம தான் இன்னைக்கு சரியான அடி பரட்டிக்கிச்சானுங்க. அது மட்டும் ஆனால் தெரியுது. வச்சிட்டாங்க. ஓய் எவன்டா அது? எவனா இருந்தாலும் நேருக்கு நேராக வந்து பேசுங்கடா. இந்த மாதிரி முகத்துக்கு பின்னாடி பேசுனா எனக்கு பிடிக்காது. ஸோ சைலண்ட் வைலண்ட் தாருவோம். அவன் மரத்துக்கு பின்னாடி வேற செத்தாங்க. இப்போ நான் போயிட்டு உடனே இங்கே வந்து இறங்கிறான். புரிஞ்சிச்சதோ அதோ வர்றான். அந்த வீட்டு உள்ள ஓட்டாங்க. இருங்க அவன் முட்டை படம் கையில் மட்டும் நல்லா செத்துருவான். சரி இருங்க அவனை போட்டுடலாம். இந்த வீட்டு உள்ள நல்லா சொலுசாகிறானே.
குளோவால் ஓடிது. அவனா வச்சு விட்டானான்னு பயந்தேன். சரி விடுங்க, யாரும் ஓடிக்கிறேன். குளோவால் போட்டான். இருங்க, நம்ம இந்த கன் எடுத்துக்கலாம். இந்த கன்லேயும் அதே ஸ்கோப் தான். தலைவன் குளோவால் போட்டு பின்னாடி ஏதோ பண்ணுறான். ஐயோ வந்துட்டான் குளோவால் விட்டு வந்துட்டான். பார்த்தேன். இது அந்த வீட்டுள்ள இருக்கான் பாருங்கள். வீட்டுள்ள போய்ந்தேன். இது அவ்வளோ சீக்கிரம் ஒன்று விட்டுருவோண்ணா. இருங்க பாய். ஏய் வாடா, வெளியே வாடா ஜல்தி. நீ எங்கேயே இருந்தேன்னா ஜோன் போட்டு சேர்த்துருவேன். இப்படி வெளியே தான் வரணும்டி. வந்து குளோவால் போட்டுருவானா? போட்டாலும் போடுவானுங்க. எங்கங்க பின்னாடி சந்து விந்து ஓட்டானா? இப்போதான் இருக்கான். அது வெளியே வந்துட்டான் பாருங்க. அதான் நான் தான் சொன்னல, அங்கே தான் இருக்கான் அவன். தலைவன் ஓடினானே எனக்கு தெரிஞ்சிடாது. நீ வந்து தான் தீரணும். இப்போது அவன் ரொம்ப நேரம் உள்ளே இருக்க மாட்டாங்க. வந்து தான் தீரணும். இந்த குளோவால் வேறு வந்துட்டே இருக்குது. நம்ம குளோவால் போட்டு தான் அவன் அடிக்கணும். ஆனால் குளோவால் இருக்காது. அவன்தான் சாவி யாருக்கிட்ட? எங்க 2 கில்லுங்க. ஆனால் இங்கே ஒன்று அங்கே ஒன்றுங்க. ஆனால் இப்போ எத்தனை வரதான் பயமாகுது. அவனுக்கு நிறைய ஸ்கோப் கன் என்னன்னு இருந்துச்சுன்னா சரிங்க, நான் போயிட்டு கழுத்தில் இறங்கிட்டேன். என்னை இறங்காமல் இருந்தால் கூட நான் பரவாயில்ல பார்த்துருவேன். ஏன்னா இப்போ எனக்கு 2 மெடிக்கெட் தான் இருக்குது. சரியான பெருசு. ஏய் இந்த கன்னெல்லாம் வச்சுன்னு என்னை அவன் அடிக்காமல் இருக்கானா? இங்க பெரிய மான்ஸ்டர். உருண்டை போடலான்னு நினச்சேன்டா. ஐயோ எங்க அவன் டபுள் இந்த ஷார்ட் கன்னு வச்சு போட்டிருக்காங்க. என்ன அவ்வளோ மட்டமாக ஆடி இருக்கேன். போடா. ஷோ இது வேறு எங்க அதனால வெளியே கூட போக முடியாது. பண்ண மாட்டேங்குங்க. இப்போ போயிடுவேனே. என்ன பண்ணுங்க ஏங்க ஆனால் 2 கில்லுங்க. ஏய் நீங்கள் அதிசயம் தெரியல. அதிசயமாக வீடியோ போட்டேன். நம்ம மொதல் வீடியோ வர சரியான 2த்துலேயுமே 3 அஷ்டங்க. ஆனால் எல்லாம் நீங்கள் வந்து புண்ணியம் தாங்க. சரிங்க, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வெளியே என்னென்னா ப்ரைஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து வாங்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். சரிங்க, ஏதாச்சும் ப்ரைஸ் இருக்கா பார்க்குறேன். மிஷினில் மட்டும் ஒன்று இருக்குது. இந்த கன்று ஒன்று கிடச்சிருக்கு, கலர் கன்று. ஆனால் அது நம்ம கையில் வச்சு பிடிக்காதுங்க. இது கையில் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. வேறு எதுவும் கையில் வச்சுக்கிற மாதிரி இல்லை. சரிங்கடா, இதில் வந்து எனக்கு இப்போ 80 வேணும். சாக்ஸ் வாங்க போகிறேன். சரிங்க, இதோட நம்ம இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுவே 29 நிமிஷம் போயிடுச்சு இந்த வீடியோவில். ஸோ எல்லாருமே பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, ப்ரோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இதே மாதிரி நம்ம வீடியோ போடலாம். அப்புறம் ஃப்ரீ ஃபயர் வீடியோவே போட்டு என்ன பண்ணலாம். சரி, நான் பேக் வேறு மாற்றணும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எல்லாருமே ஒரு டாட்டா பை see you சொல்லிக்கிறேன் அப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். சரி, ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை see you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் ஜேடி ஜெகதீஷ். பாய். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுறீங்க. பாய்.
ஐயோ பாய், எனக்கு இது வரை போக மாட்டேங்குதுங்க.